Hi friends, Realme 3 Pro. Realme 3 Pro மொபைலை கொஞ்ச நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மொபைலோட அன்பாக்சிங் நிறைய சேனல் கவர் பண்ணிட்டாங்க. அதனால நானும் அன்பாக்சிங் பண்ணி போர் அடிக்க விரும்பல. எல்லாருக்குமே அந்த மொபைல் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வீடியோல நாம இந்த மொபைல் எப்படி இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, கெட்ட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் இருந்து பார்க்கலாம். பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணவும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால பில்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் தவிர மொபைல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் நான் வாங்கியிருக்கிற இந்த பிளாக் கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு நார்மலாக தான் இருக்கு. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா பிளாக்கை விட்டுட்டு அந்த ப்ளூ கலர் கிரேடியன்ட் வேரியன்ட் வாங்கிக்கோங்க. அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் 6.3 inches Full HD Plus ரெசல்யூஷனோட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம், எந்தவித வித்தியாசமும் இல்லாம. இந்த டிஸ்பிளேல ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் டிராப் நாட்ச்ல 25 MB கேமரா, அப்புறம் அதுக்கு மேல ஸ்பீக்கர் கிரில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது டசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரெட்மி பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது லுக் வைஸா. இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 710 ப்ராசஸரோட வருது. அது மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்றது 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட். இதுல வாங்கும்போது மீதி இருக்கிற இன்டர்னல் மெமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 41GB ஸ்பேஸ் தான் மீதி கொடுத்திருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4040 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு வூக் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுது. 20 வாட் வூக் சார்ஜிங் உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாம சார்ஜிங் ஸ்பீடும் தாறுமாறா இருக்கு. ரொம்பவே சூப்பரா ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ண கலர் OS 6 கொடுத்துருக்காங்க. இந்த கலர் OS அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. 5 கம்பேர் பண்ணும்போது 6ல ரொம்பவே வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக ஆட் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியுது. ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ஆட் வரல அப்படின்றது கண்டிப்பா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தெரியுது. அதனோட யூஐல இருக்கிற வித்தியாசங்கள். ப்ளோட்வேர் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இந்த கலர் OSல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படி ரெட்மி மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, அலாரம் கிளாக், அப்புறம் ரிங்டோன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது போல எல்லாத்தையுமே அவங்க வால்யூம் பட்டன்லயே கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மில நீங்க இனில என்ன பாத்தீங்களோ அதே ஆப்ஷன் மாதிரி இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 16+5 MB கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 16 MB Sony IMX 519 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது OnePlus 60ல யூஸ் பண்ண சேம் கேமரா ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் குரோமா பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது இன்னமும் கொஞ்சம் கலர்லாம் கூட்டி பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. போட்டோஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாம டீடைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எறும்பை கவனிங்க. இந்த எறும்பை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எறும்புல உள்ள கண்ணு வரைக்கும் ரொம்பவே டீடைல்டா பதிஞ்சிருக்கு. அதனால கேமரா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் இதுல ஒரு 64 MB அல்ட்ரா HD மோட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது டீடைல்ஸ் இன்னமும் கூட கொஞ்சம் அதிகமா காமிக்குது. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 4 போட்டோவா கம்பைன் பண்ணி ஒரு போட்டோவா நமக்கு கொடுக்கும்போது எப்பவும் இருக்கிற டீடைல்ஸை விட இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமாவே இருக்கு. அப்புறம் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியுது. வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா 1080p மட்டும்தான் நமக்கு EA சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கூடவே 960 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 960 FPS வெறும் 5 செகண்ட்
மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. அந்த அளவுக்கு ரொம்பவே கம்மி செகண்ட் அது மாதிரி கரெக்டான டைம்ல கேப்சர் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருந்து நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை ஒரு அப்டேட்ல சரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சமாவது டைமை கூட்டினாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா எல்லா டைம்லயும் இந்த ஸ்லோ மோஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்ச டைம்ல ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்த 25 MB கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணி ஃபிளாஷ் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ஃபிளாஷ் ரொம்பவே பிரைட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிளாஷ் இல்லாத குறைய இது தீர்த்து வச்சிரும். இதுதான் Realme 3ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ். இப்ப இந்த மொபைலை எடுக்கலாமா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல இருக்கிற நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கேமரா ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஆனா ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதை என்னால நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஃபேஸ் அன்லாக்ல என் ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என் பிரதர் ஃபேஸ் கூட ஓப்பன் ஆயிருது. ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா என் பிரதர் ஃபேஸை பார்த்தாலே இந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஏமாந்துருது. அதனால இந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்ப செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மொபைல்ல இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு பேக் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 960 FPS ஸ்லோ மோஷன் ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்காங்க. போல ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஊக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுது மொபைல. இப்ப Redmi Note 7 வாங்கலாமா, Realme 3 Pro வாங்கலாமா, ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அதுக்கான லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுல தெளிவா பேசியிருப்பேன். இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை Redmi Note 7 Pro சூப்பரான ஒரு மொபைல், நல்ல கேமராவோட நல்ல பில்ட் குவாலிட்டியோட வருது. ஆனா Realme அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது பில்ட் குவாலிட்டி அந்த அளவு இல்ல. கேமரா அப்படின்னு எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுல பெரிய மைனஸா ரெட்மிக்கு இருக்கிறது அந்த ஃபிளாஷ் சேல். ரியல்மிக்கு ஃபிளாஷ் சேல் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. Realme ஃபிளாஷ் சேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா மொபைலை நம்மளால பை பண்ணிட முடியுது. ரெட்மி வந்த உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா Realme கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஸ்டாக்ல இருக்குது. நம்ம நினைச்ச மொபைலை எடுக்கிற அளவுக்கு டைமிங்க்கு ரியல்மியோட ஃபிளாஷ் சேல் இருக்கு. அதனால ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது Realme ஃபிளாஷ் சேல் ரொம்பவே ஈஸியா இருக்கு. உங்களுக்கு Realme ஃபிளாஷ் சேல்ல எப்படி மொபைல் எடுக்கணும் அப்படின்னு தெரியணும்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுலயே நான் ஒரு டைமுக்கு 2 டைம் மொபைல்ல பிசில எல்லாத்துலயுமே எடுத்து காமிச்சிருப்பேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெட்மியை விட Realme ஃபிளாஷ் சேல் ரொம்பவே ஈஸியா இருக்கு. உங்களுக்கு ஈஸியா மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பேரிசன் வீடியோ பாருங்க. உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைல் நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கே ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல ஆன்லைன்ல வாங்கி ஆஃப்லைன்ல சேல் பண்றாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சு வாங்க. வாரண்டி ரொம்பவே முக்கியம். 1 இயர் வாரண்டி. மொபைல் என்ன ஆனாலும் அதுதான் நமக்கு கிளைம் பண்ணி தரப்போகுது. அதனால நீங்க ஒரு ஸ்டோர்ல வாங்குனீங்க அப்படின்னா வாரண்டி கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்து கரெக்டா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் Realme 3 Pro மொபைலை நான் யூஸ் பண்ணி மொபைல் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் பத்தி வேற என்ன தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட் மூலமா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.